265 ரன்கள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இமாலய இலக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுத்த அந்த டார்கெட்டை பார்த்து எல்லாரும் பஞ்சாப் கிங்ஸ் அணி தோத்துடும்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு கேப்டன் முன்னுக்கு நின்றா அந்த அணியே வேற லெவல்ல மாறும்னு ஸ்ரேயாஸ் ஐயர் இன்றைக்கு நிரூபிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. 2024ஆம் ஆண்டு கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்தும் ஏன் அந்த அணி ஸ்ரேயாஸ் ஐயரை வெளியே விட்டுச்சு? உண்மை என்னண்டா, ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னுடைய மார்க்கெட் வேல்யூவை ஏலத்துல சோதிக்க நினைச்சாரு. அதோட கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் அவரோட கேப்டன்சியை விட மற்ற பிளேயர்ஸை ரீடைன் பண்றதுல தான் குறியா இருந்தாங்க. இத சாதகமா பயன்படுத்தி கொண்ட பஞ்சாப் கிங்ஸ் அணி கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் கொடுத்து ஸ்ரேயாஸ் ஐயரை தூக்குனாங்க. இன்னைக்கு KKR அணி ஒரு வெற்றியை கூட பெறறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஆனா பஞ்சாப் கிங்ஸ் அணி கெத்தா நிக்குது. போன சீசன் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு கனவு சீசன் தான் சொல்லணும். 11 வருஷம் கழிச்சு பஞ்சாப் கிங்ஸ் அணியை பைனல் வரை கூட்டிட்டு போனது நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் தான். 17 மேட்ச்ல 604 ரன்கள், 175 ஸ்ட்ரைக் ரேட். கேப்டனா மட்டும் இல்லாம ஒரு பேட்ஸ்மேனாவும் தன்னுடைய அணியை தோல்ல சுமந்தாரு. இன்னைக்கு 36 பந்துல 71 ரன்கள். சில கேட்ச்கள் மிஸ் ஆயிருக்கலாம். அந்த வாய்ப்புகளை ஒரு கேப்டனை அவர் பயன்படுத்திய விதம் அசாத்தியம். ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் பதட்டப்படாம 197 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் ஆடிய விதம் பியூர் கிளாஸ். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அணி எல்லா போட்டிகள்லயும் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல இருக்காங்கடா. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஸ்ரேயாஸ் ஐயரோட நெவர் கிவ் அப் அட்டிடியூட் தான்.